தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சங்கம் சார்பில் 49வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் கடந்த 8ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 21ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி என்பது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வார விடுமுறை நாள் இன்று என்பதால் இன்று காலை முதலே அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தந்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை இந்த புத்தக கண்காட்சியில் வாங்கி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பல்வேறு சிறப்பம்சங்கள் அதே போல் பல்வேறு ஏற்பாடுகளுமே இந்த தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு அனைவருமே இந்த புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய அனைவருக்குமே கட்டணம் எதுவும் கிடையாது என்பதால் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் 10 ரூபாய் கட்டணம் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இலவசமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு முழுவதுமாக அனைவருக்குமே கட்டணம் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையில் காலை 8 மணி முதல் காலை 8:30 மணி காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த புத்தக கண்காட்சி என்பது செயல்படும் என்றும் அதேபோல் அனைத்து புத்தகங்களுக்குமே 10% தள்ளுபடி என்பதும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் செயல்பட்டு வருகிறது. அதேபோல் சிறப்பு ஏற்பாடாக சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து நந்தனம் புத்தக காட்சிக்கு வருவதற்கான அந்த இலவச மினி பேருந்து ஏற்பாடும் செய்யப்பட்டு அதன் மூலம் பொதுமக்கள் பயன்பட்டு வருகிறார்கள். அதேபோல் பல்வேறு அடிப்படை தேவைகளான குடிநீர் மற்றும் கழிப்பறை போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை ஏராளமான பொதுமக்கள் காலையிலிருந்து பேசலாம் என்ன மாதிரியான புத்தகங்கள் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக. மேடம், இப்போ இந்த புக் ஃபேருக்கு வந்திருக்கிறீங்க, புக் ஃபேரோட ஏற்பாடு எப்படி இருக்குது, என்ன புக் வாங்க வந்து? இந்த தடவை நிறைய லாஸ்ட் இயரை விட இந்த தடவை நிறையா இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எவ்ரி இயர் வருவோம். ஸ்டால்ஸும் கூட இருக்குது இந்த இயரு. அண்ட் டிக்கெட் ஃபேரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 rupees 20 rupees லாஸ்ட் இயர் வாங்கினோம். இந்த தடவை ஃப்ரீ டிக்கெட்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கூட்டமும் இந்த தடவை லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்கு ஆக்டிவிட்டீஸ் புக் வாங்க வந்தோம். அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் தேர்ட்லர் புக்ஸ் வாங்க வந்தோம். நிறைய புக்ஸ் இருக்குது லாஸ்ட் டைமை விட. கிட்ஸ் புக் நிறையா இருக்குது. இப்போ போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 அந்த மாதிரி தான் புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இப்போ 1000க்கு மேலே புத்தக அரங்கெல்லாம் போட்டிருக்கு. எல்லா வெரைட்டியான புக்குமே கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, என்ன புக்கு புதுசாக பார்த்தீங்க, எப்படி இருக்குது ஓவராலாக? இந்த தடவை பாப்பாவுக்கு நிறைய தமிழ் புக்ஸ் நிறையா இருக்குது. தமிழ் நிறைய தமிழ் புக்ஸ் இருக்குது. அதுதான் பார்க்க வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் நிறையா வந்தப்போ இங்கிலீஷ் புக்ஸ் ஸ்டோரி புக்ஸ்லாம் வாங்கிட்டு போடுவோம். இந்த தடவை கொஞ்சம் தமிழ் புக்ஸ் பார்க்குறோம். அதாவது இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையில் 1000க்கும் மேற்பட்ட அரங்கு முதல் முறையாக இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரை தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்டால்களுமே அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு வகையான புத்தகங்களுக்கும் தனித்தனியாக அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் நூல்களுக்காக 428 அரங்குகளும் அதே போல் ஆங்கில நூல்களுக்காக 256 அரங்குகள், பொது அரங்கமாக 24 அரங்குகளும் இந்த புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக இந்த வார விடுமுறை நாள் என்பதனால் கூடுதலாக இன்றும் நாளையும் அதிக அளவில் பொதுமக்கள் வருவார்கள் என்றும் நிர்வாகம் தரப்பிலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.